இல்ல 75 வயது ஆன உடனே அரசியல்ல உள்ளவங்க வந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அந்த கருத்தை சொல்லித்தான் வலிமையாக சொல்லித்தான் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி என்ற இருவருக்கும் பதவி இல்லாமல் ஆக்கினார் திரு நரேந்திர மோடி. அந்நேரம் அவர் அப்படி சொல்லும் போது ஆர்எஸ்எஸ் அதை ஆதரிச்சாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன நினைச்சாங்கன்னா, அத்வானியை விட முரளி மனோகர் ஜோஷியை விட தங்களுடைய கொள்கையை வந்து நிலைநாட்டுறதுல அமல்படுத்துறதுல மோடி வந்து தீவிரமாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பார் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கை பொய்யா போல. அவர் வந்து அதை உறுதிப்படுத்தினார். ஆர்டிகல் 370 வந்து அப்ரகேட் பண்ணதா இருக்கட்டும், அல்லது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்குனதா இருக்கட்டும், அல்லது சிஏஏ சட்டத்தை பாஸ் பண்ணதா இருக்கட்டும், இது மாதிரி வரிசையா சொல்லிட்டே போகலாம். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வந்து நிறைவேற்றிக்கிட்டே இருந்தாரு. ஆனா ஆர்எஸ்எஸ் மீறி அவர் வளர்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வர்ற அளவுக்கு அவர் நடந்துகிட்டார். போன எலெக்ஷன்ல வந்து நட்டா சொன்னாரு, இனிமே நாங்க ஆர்எஸ்எஸ் அட்வைஸை கேட்டு நடக்க வேண்டியதில்லை, எங்களுக்கு வந்து முதிர்ச்சி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாரு. ஆர்எஸ்எஸ் வந்து அதுல வந்து அதிருப்தியா இருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து 75 வயசுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப சிம்பிள். அதுக்காக தான் இவர் இப்படி செய்யறாரு. ஆர்எஸ்எஸ் அதுல என்ன செய்யறாங்கன்னு இவருக்கு தெரியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு கூட போனாரு. டு ட்ரை டு மெயின் ஃபென்சஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம். இப்ப ஆர்எஸ்எஸ் போடுறது கூட அதன் காரணமா இருக்கலாம். ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவு தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறதுனால கூட இருக்கலாம். பிரச்சனை என்னன்னா, மோடி வந்து பார்லிமெண்ட்டுக்கு முதல்ல போகும்போது பார்லிமெண்ட் கீழே விழுந்து அதை தொட்டு கும்பிட்டு நம்முடைய ஆலயம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் பார்லிமெண்ட் மதிச்சதே இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். நாடாளுமன்ற கூட்டத்தோட நடக்கும்போதெல்லாம் ஃபாரின்ல தான் இருப்பாரு. ரொம்ப அபூர்வமா தான் இங்க வருவார். அது மாதிரி தான் நடந்துகிட்டாரு. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்னு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசியலமைப்பு சட்ட மீறல்கள் தொடர்ந்து நடந்தது. இப்போ ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசியிருக்காரு. பார்க்கணும் என்ன செய்ய போறாருன்னு பார்க்கணும்.